கஸ்தூரி. எங்க சார் ஒரு நிமிஷம், இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சார், அந்த கார் நிக்கல அடுத்த பில்டிங். அதுவா? ஆமா சார். ஓகேங்க. ஓகே சார். ஹலோ. அப்பா அம்மாலாம் வெளியே போயிருக்காங்க சார். வந்தவொடனே கூப்பிட சொல்றேன். ஓகே ஓகே. ஓகே சார். ஓகே வாங்க சார். என்ன திடீர்னு வந்திருக்கேன்? நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா அம்மாலாம் வெளியே போயிருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சரி ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஜெயந்தி ஞாபகம் இருக்கா? ஜெயந்தி சொல்லுடா. ஜெயந்தி மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடி இருக்க சொல்லு. சார், ஜெயந்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுங்கிறது இருக்கட்டும், உனக்கு எப்படி அவளை தெரியும் சொல்லு. ஜெயந்தி நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன் சார். ஏய் பொய் சொல்லாத. ஜெயந்தி வேணா உன உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கலாம், ஆனா நீ அப்படி இல்ல. ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி அவளை அனுபவிக்கிறதுக்காக தான் அவ கூட பழகிருக்கேன். இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஜெயந்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜெயந்தி என் மனைவியோட தங்கச்சி. சார் ஜெயந்தி எங்க இருக்கா சார்? நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் அவன் ஞாபகம் வந்திருக்கா? இல்ல சார், நான் கொல்கத்தாவில் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். ரொம்ப நாள் அந்த ஊர் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன். ஆரம்பத்தில் செத்து போனவங்க லிஸ்ட்ல என் பேர் கூட வந்துச்சு. அப்புறம் எப்படியே எனக்கு உயிர் இருக்கிறத கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்திட்டாங்க. சரி, நீங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? பானுவை பொண்ணு பார்க்க வந்த, ஆனா ஜெயந்தி இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இப்போ அவளை நான் கடைசியா பார்க்கும்போது அவ கர்ப்பமா இருந்தான்னு எனக்கு தெரியும் சார். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ ஜெயந்தியை பார்க்காம ஏன் பானுவை பார்க்க வந்த? சார், நான் ஜெயந்தியை பார்க்க முயற்சி பண்ணலன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் பல தடவை அவளை பார்க்க முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. அப்புறம் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு வந்தப்ப ஜெயந்தி இங்க இல்ல, சென்னையிலே போய் செட்டில் ஆயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் அவளை தேடி சென்னைக்கே போனேன். எப்படியோ அவ இருந்த லேடிஸ் ஹாஸ்டலை தேடி கண்டுபிடிச்சேன். அவளை அங்க சேர்க்க அவங்க புருஷன் கையெழுத்து போட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அவளை பார்த்து பேசுறதுல எந்த பிரயோஜனமும் எனக்கு தோணுச்சு. என்னால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கிட்டேன். அப்ப கூட நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் இருந்தேன். எங்க அப்பா அம்மா தான் ரொம்ப வற்புறுத்தினாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவங்களுக்காக தான் நான் பொண்ணு பார்க்கவே வந்தேன். தியாகு, நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயந்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமா தியாகு, அவளை லேடிஸ் ஹாஸ்டல்ல நான் தான் சேர்த்து விட்டேன். கல்யாணம் ஆகாமலே அவளை சேர்த்து விட்டா மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனாலதான் அவ புருஷன் சொல்லி நானே கையெழுத்து போட்டேன். சார், நான் தான் சார் ஜெயந்தி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். நான் இப்பவே ஜெயந்தியை பார்க்கணும். நான் ஜெயந்தியை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் சார். இப்ப பானு குடும்பத்தை நினைச்சாலே எனக்கு பாவமா தான் இருக்கு. இந்த நிலைமையில நான் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல. நீங்க இங்கே இருங்க, நான் பானு வீட்டு வரைக்கும் போயிட்டு ஒரு நல்ல முடிவோட வரேன். சார், தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க. நான் கண்டிப்பா ஜெயந்தியை பார்க்கணும். அவகிட்ட மனசு விட்டு நிறைய விஷயம் பேசணும். ப்ளீஸ் சார். சரி.